प्रत्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य ஸ்திதः பிருத்திவ்யா இவமான தண்டः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். கிரியதாம் கதம் அந்தியமண்டனம் பரலோக துவரிதஸ்ய தே மயா சமமேவ கதோசி அதர்க்கிதாம் அதர்க்கிதாம் கதிபங்கேன கதிம் அங்கேன ச ஜீவிதேன ச. ஸோ சரீரத்தோட இருக்கிறவாளுக்கு ஒரு அந்திம மண்டனம்ங்கிறது பண்ண முடியும். நீ பஸ்மமா போயிட்ட. பிராணன் போனதை விட அதோட சேர்ந்து உன்னோட சரீரமும் சரீர நாசமும் ஆயிடுத்து. உலகத்துல இல்லாத ஒரு ஆப்போசிட் இது உனக்கு நடந்துடுத்து. உலகத்துல எல்லாருக்கும் பிராணன் போகும், ஆனா சரீரம் இருந்துட்டு இருக்கும். ஆனா உனக்கு சரீரத்தோட சேர்ந்து பிராணனோட சேர்ந்து சரீரமும் போயிடுது. சோ உனக்கு அந்த அந்திய மண்டனம்ங்கிறது கதம் விதியதாம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல புலம்பினா. இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ரிஜுதாம் நயதः ஸ்மராமி தே शरम् उत्सङ्ग निषन्न धन्वनः मधुना सह सस्मितां कथां कथां नयन उपान्त विलोकितं च तत्. ஸோ என்ன அப்படின்னா, ஆஹ், ஆஹ், நயன தே ஸ்மராமி மதுனா சக சஸ்மிதாம் கதாம் நயன உபாந்த விலோகிதம் ச தத் அகம் ஸ்மராமி. அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ரிஜுதாம் நயதः ஷரம் ரிஜுதாம் நயதः உத்சங்க நிஷன்ன தன்வனः தே. ஓகேவா? சோ ரிஜுதாம் அப்படின்னா, அதாவது இந்த இந்த அவனுடைய அம்பு இருக்கு பாருங்கோ. அதெல்லாம் நல்ல சாலிடா ஒரு ஒரு இரும்பாலேயோ இல்லைன்னா சாலிடான ஒரு குச்சியால பண்ண ஒரு கட்டையில பண்ண அம்பு கிடையாது. அவனுக்கு அம்புகள் எல்லாமே என்ன, பஞ்சபாணங்கள்னு சொல்றோம், அது எல்லாமே பூவால் ஆனது. எல்லாம் வளைஞ்சிடும் ஈஸிலி. என்ன சொல்றது, மடங்கக்கூடியது. சோ அப்படிப்பட்ட அந்த சரத்தை ரிஜுதான் நயதக தே, அதை திருப்பியும் உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்க. நீட்டுக்கா வேற யாருக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அம்பு விடலான்னுட்டு நீ சரி பண்ணிட்டு இருக்க. அப்படி ரிஜுதாம் ஷரம் ரிஜுதாம் நயதः தே உத்சங்க நிஷன்ன தன்வனः தே. சோ உத்சங்கம்னா மடின்னு அர்த்தம், அங்கம்னு அர்த்தம். அதுல நிஷன்ன தன்வனக, அதாவது மடியில அவன் அந்த போவை வச்சுட்டு இருக்கான், சாப்பத்தை வச்சுட்டு இருக்கான். வச்சுட்டு இருக்கிற அண்ட வச்சுட்டு அந்த ஷரத்தை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி தே கதாம் உன்னுடைய சஸ்மிதாம் கதாம் அகம் ஸ்மராமி. யாரோட கூட நீ ஒரு புன்சிரிப்போட ஒரு கதை பேசிட்டு இருக்க அப்படின்னா மதுனா சக. மதுனா அந்த வசந்தன், ஏன்னா வசந்த சாமந்தா இல்லையா? சோ அந்த அந்த வசந்த ருத்துவானது உனக்கு சகாயபூதமாக உன்னோட ஃப்ரெண்டு யாரு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா சஸ்மிதாம் கதாம் மதுனா சக. அதாவது வேற எதையோ அவர் சொல்லல. மது மதுங்கிறது அவனுடைய ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதுக்கு இஸ் தேர் எனி லிமிடேஷன்? அண்ட் அவளுக்கு எவ்வளோ கதை, 30-40 வருஷம் ஒரு ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஆதி காலத்துலேருந்து இருந்த கதையை ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பா. சில பேர் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பா பேசினதையே. ஸோ அந்த மாதிரி நீ உன்னுடைய அந்த சஸ்மிதாம் கதாம் அகம் ஸ்மராமி. சோ அவனோட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ற அப்படின்னா, என்ன பண்ண நீ அப்படின்னா, நயன உபாந்த விலோகிதம் ச தது அகம் ஸ்மராமி. நயனம்னா கண்ணு, உபாந்தம்னா கோணம், கார்னர், அந்த கடைக்கண் பார்வைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நயன உபாந்த விலோகிதம், அந்த 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 கடைக்கண் பார்வையால என்ன, உன்னோட ஃப்ரெண்டோட நீ பேசிட்டு இருந்தாலும் உன்னுடைய மனதிலையும் உன்னுடைய தாட்லயும் யார் இருக்கா அப்படின்னா நான் தான் இருக்கேன். சோ அதனால என்ன ஒரு பார்வை கொடுத்துண்டு நீ அவனோட பேசிட்டு இருந்த, அதை அகம் ஸ்மராமி. சரியா இருக்கா? சோ ரிஜுதாம் நயதா தே ஷரம் ரிஜுதாம் நயதா உத்சங்க நிஷன்ன தன்வனः தே கதாம் மதுனா சக சஸ்மிதாம் கதாம் அகம் ஸ்மராமி. அதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா நயன உபாந்த விலோகிதம் ச தத்து ததபி அகம் ஸ்மராமி. சரியா? அதெல்லாம் நான் ஸ்மரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறான். இத்தம் அனுமரணே கல்பிதே அபி பூர்வ அனுபூதானு அதிமனோகரானு பாவ விசேஷானு வச்சன விசேஷானு அபி சம்ஸ்மிருத்ய பிரலபந்தி துவரிதம் அனுமரணமேவ திரடயதி. சோ இத்தம் அனுமரணே. சோ அவன் செத்து போய் உடனே செத்து போறது இல்ல. கல்பிதே அப்பி அனுமரணம், அனுமரணே கல்பிதே அப்பி. அதுக்கு நடுவுல என்ன பண்றா அப்படின்னா, பூர்வ அனுபூதானு அதிமனோகரானு, முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப அழகான
பாவ விசேஷானு அந்த பாவங்களை, அதாவது அந்த இமோஷன்ஸ், அத வச்சன விசேஷானபி என்னென்ன நடந்ததோ அவைகளையும் சம்ஸ்மிருத்திய ஸ்மரணம் பண்ணிண்டு ரிகலெக்ட் பண்ணிண்டு பிரலபந்தி அப்படிங்கிற சத்ரு அவளுக்கு போறது புலமின் இருக்கிற அந்த ரதியானவள் துவரிதம் அனுமரணமேவ திரடயதி. சோ உடனே என்ன அப்படின்னா, உடனே செத்து போறத வந்து இன்னும் ஃபர்தரா வந்து அவ ரீஇன்ஃபோர்ஸ் பண்றான். திரடயத்திங்கிறது அதான். சரியா? அதாவது ஒவ்வொரு காரணமா சொல்லிண்டு அனுமரணம் உச்சிதம் அப்படிங்கறத சொல்லிக்கிறான். இந்த இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோமே, இன்னும் நான் உயிரோட இருக்கேனே அப்படின்னு புலம்புறான். சரியா? அகம் ஷரம் ரிஜுதாம் நயதா உத்சங்க நிஷண்ண தன்வனஹ தே மதுனா சக சஸ்மிதாம் கதாம் தத்து நயன உபாந்த விலோகிதம் ச ஸ்மராமி. சோ அந்த நயன உபாந்த விலோகிதம் அப்படிங்கிறது மதுவும் போலாம், மதுவையும் அந்த கடைக்கண்ணால பாத்துண்டான். ஆனா மதுக்கு போறதை விட இவளுக்கு போறது நல்லா இருக்கு இல்லையா? இவளை ஒரு கண்ணால இவளை பார்த்துண்டு ஒரு கண்ணால வந்து அந்த அஹ், அது பேர் என்னது, மதுவோட நீ பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு இன்சிடென்ட்ட, அந்த ஒரு நிகழ்வை நான் வந்து ஸ்மரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது அன்வயம் இப்ப படிச்சது. ஷரம் பாணம். ஆஹ் ஆஹ் உம் ஷரம் பாணம், அதாவது ஷரம் பாணம் ருஜுதாம் ஆர்ஜவம் நயதா பிராபயதா எல்லாம் அவரே வந்து மீனிங் போட்டார். ஷரம் இஸ் ஈக்குவல் டு பாணம், பாணத்தை. ருஜுதாம் அப்படின்னா அது வந்து சரி பண்றது, வக்ரத்தை வக்ர அஹ், தசாயாக நேத்தும் அதை வந்து சரி சமீகர்த்தும் சரி பண்றது, அதுதான் ஆர்ஜவம்ங்கிறது. சரியா? ஆர்ஜவம்ங்கிறது நீதிஹி குட்டிலேஷுன்னு ஆர்ஜவம் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சரியா இருக்கிறதுன்னு அர்த்தம். நயதா அப்படிங்கிறது பிராபயதா அடைய வைக்கும்படி செய்கிறது. ஹேதௌ சதா, சதானா இங்க சத்ரு பிரத்யம்னு அர்த்தம். அதாவது இந்த இந்த ரிஜுதாம் நேத்தும் இதி அந்த நயதகாங்கிறது அங்க சத்ருல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஷர ரிஜு நயனாத்து ஹேதோஹோ உத்சங்க நிஷன்ன தன்வனஹா. சோ ஷரஹ அந்த ஷரத்தை, ஷர ரிஜுதாம் அதை ரிஜுதா ரிஜுத ரிஜு சாரி ரிஜுதா நயனாத்து ஹேதோஹோ அந்த ஷரத்தை வந்து சரி கட்டுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஹேதௌ சதாங்கிறது. உத்சங்க நிஷன்ன தன்வனஹா, உத்சங்கே அப்படின்னா அங்கே மடியில், நிஷன்னம் அப்படின்னா ஸ்திதம், தனுகு எஸ்ய தஸ்ய. அது நான் சொல்லவே வேண்டாம், இந்த கிளாஸ்ல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த இசிகொல் டூ போட்டு நான் படிச்சேனாலே புரியும். சரியா? அதாவது கமெண்ட்ரி வந்து ஒரு வியாக்கியானம் எப்படி எழுதணுங்கிறதுக்கு இவர்தான், இவரை ஜஸ்டிஃபை பண்றவளுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, பட் சொல்றேன். தே தவ மதுனா அத்தியந்த பந்துபூதேன மூர்த்திமதா வசந்தேன சக சஸ்மிதாம் மந்தஸ்மித சகிதாம் கதாம் சல்லாபம். சோ வந்து தே அப்படிங்கிறது தவ உன்னுடைய, மதுனா அப்படின்னா அத்தியந்த பந்துபூதேன மூர்த்திமதா வசந்தேன ரொம்ப உனக்கு அத்தியந்தம் ரொம்ப திக் ஃப்ரெண்டு, பந்துபூதேன உனக்கு பந்துபாவத்தோட இருக்கிற, மூர்த்திமதா அப்படின்னா ஆகாரத்தோட இருக்க, ஹீஸ் இன் அ ஃபார்ம். அதாவது வசந்தகா அப்படிங்கிறது இட்ஸ் ரித்து, இட் இஸ் அ சீசன். அந்த சீசனை போய் நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? வசந்தன் வந்துட்டான் அப்படின்னா ஓடி வந்து என் பக்கத்துல நின்றானா? இல்ல. எல்லா பூக்களையும் பூக்க வைக்கிறான். ஹி இஸ் மேக்கிங் த பிளேஸ் வெரி ரெஃப்ரெஷிங்கா ஆக்குறது தான் வசந்தனுடைய ஒரு பிரசன்ஸுக்கு சூச்சகம். ஆனா இவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனால மதுனா அத்தியந்த பந்து பூதேன. ஏன்னா இந்த மாதிரி மூர்த்திமதா வசந்தேனன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல அவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்துட்டு அவனையும் இந்த சிவன் எடுத்துன்னு போட்டாரோ அப்படிங்கிறத சொல்ல போறார் காளிதாசன். அதுக்குதான் இவ்வளோ தாவ பதுனா பந்து மதுனா அத்தியந்த பந்துபூதேன மூர்த்திமதா வசந்தேன சகா சஸ்மிதாம் அப்படின்னா மந்தஸ்மித சகிதாம், அப்படியே ஒரு புன்சிரிப்போட, கதாம் அப்படின்னா சல்லாபம், தத் தாதிருஷம் அத்திர பூர்வ அனுபூத பராமர்ஷினா தச்சப்தே தச்சப்தேன நிர்தே தற்சப்தேன அனிர்தேசத்துவம் உக்தம். அதாவது தத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்கு உங்களுக்கு ஸ்லோகத்துல. என்ன அப்படின்னா, நயன அவ உபாந்த அவலோகிதம் ச தத்து, இந்த மாதிரி முன்னாடி அவன்கிட்ட பேசிண்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கடைக்கண் பார்வையை காமிச்சியே,
அந்த ஒரு பராமர்ஷி அப்படின்னா இந்த இடத்துல பராமர்ஷினா இந்த இடத்துல அனுமானம் பண்றதுன்னு அர்த்தம், அனுமதின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க. பூர்வ அனுபூத பராமர்ஷினா தச்சப்தேன அதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. நயன உபாந்த விலோகிதம் நயனஸ்ய உபாந்தரேன நேத்திரகோணேன இது யாவது. நயன உபாந்தம்னா நயனத்தினுடைய உபாந்தா, உபாந்தவ நாம கோணஹ, காணர்னு அர்த்தம். சகாரஹ சமுச்சயார்த்தः. ஸ்மராமி சிந்தயாமி शरस्य वक्रताम् अपनेतुम् अङ्के चापं निधाय अत्यन्त सावधानत्व योग्ये तस्मिन्नपि काले मधुना सम्भाषणं कुर्वतः तन्मध्ये च सस्तेहं नेत्र उपान्तेन माम् अवलोकयतश्च तव तादृशान् भावान् कथमहं विस्मरामि. அதாவது நம்மள இது படிக்கும்பொழுது என்ன அப்படின்னா, காளிதாசரது ஸ்லோகம் ஒண்ணு, இவரோட வியாக்கியானத்தை படிக்கும்பொழுதே ஐ எம் ஏபிள் டு விஷுவலைஸ் மன்மதன் மடியில அம்ப வச்சுண்டு இதோ வில்ல வச்சுண்டு அம்ப இப்படி சரி கட்டிண்டு அவன் ஃப்ரெண்டோட பேசுறத என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஷரஸ்ய வக்ரதாம் அபநேதும், அந்த ஷரத்தினுடைய அந்த மடிஞ்ச தன்மையை போக்கடிப்பதற்கு அங்கே மடியில் சாபம், அந்த தனுஷை நிதாய வைத்துவிட்டு அத்தியந்த சாவதானத்துவ யோக்கிய, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றான். வை, ஏன் அத்தியந்த சாவதானம் வேணா, அது வந்து இரும்பால ஆன அம்பு இல்ல, பூவால ஆன அம்பு, பட்டுன்னு உடஞ்சு போயிடும். உடஞ்சு வளைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சோ அத்தியந்த சாவதானத்துவ யோக்கியே தஸ்மின் காலே, அந்த சமயத்தில் மதுனா சம்பாஷணம் குர்வதா தே, சரியா? மதுவோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு, உன்னுடைய தன்மத்தியேச்ச, அதுக்கு நடுவுல நீ என்ன பண்ற? சஸ்நேகம், ஸ்நேகேன சகிதம், அந்த ஸ்நேகத்தோடு கூட நேத்திர உபாந்தேன, கண்ணினுடைய ஒரு கோணத்தினால மாம் அவலோகயதச்ச தவ, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய தாதிருஷானு பாவானு, அப்படிப்பட்ட பாவங்களை கதமகம் விஸ்மராமி, நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்ல. அஹ் அவிஸ்மிருதாச்ச கதம் ந துவரிதமேவ அனுமரிஷ்யாமி இது பாவக. சோ என்ன அப்படின்னா, நான் மறக்கல அப்படின்னா எப்படி உயிரோட இருக்கேன்? இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டும் அவன் போன அப்புறமும் ஹவு கேன் ஐ சர்வைவ் ஆஃப்டர் இஸ் டெத், ஹவு கேன் ஐ அவுட்லிவ் ஹிம் அப்படின்னு வருத்தம் இருக்கான் இல்ல. அஹ் ருஜுதாம் நயதः ஸ்மராமி தே ஷரம் உத்சங்க நிஷன்ன தன்வனः மதுனா சக சஸ்மிதாம் கதாம் நயன உபாந்த விலோகிதம் ச தத். சி, இதுல வந்து வர ரசம் வந்து கருணை. ஆனா அத வந்து ஒரு காவிய படைப்புல கொடுக்கும்போது அந்த ரசத்தையே வந்து நம்ம ரசிக்கும்படி எழுதியிருக்க. கருண ரசத்தை படிக்கணும் அப்படிங்கும்போது நான் அழுதுண்டே படிக்க முடியாது. அதுல இருக்கிற காவியத்தினுடைய பாவத்தை நம்ம ரசிக்கிறோம் இல்லையா? சோ இதுல கருணை மாத்திரம் இல்ல, அவனை பிரிஞ்சுட்டதுனால ஒரு விப்ரன்வ சிங்காரமும் இருக்கு. பிரிஞ்சுட்டேனே பிரிஞ்சுட்டேனேங்கிறது இல்லையா? அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, குவனுதே ஹிருதயங்கமஹ சகா குசும ஆயோஜித கார்முகः மதுஹு நகலு உக்ர ருஷா பினாக்கினா கமிதः சோபி சுஹൃத்கதாம் கதி. எப்படி? சோ வந்து குவனு ஹிருதயங்கமஹ சகா, உன்னுடைய ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்ற அந்த சகாவான மதுஹு எங்க போனான்? மேலும் அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, குசும ஆயோஜித கார்முகா. சோ குசும ஆயோஜித கார்முகா அப்படின்னா தனுஹு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயின்னு சொல்றார். இங்க வந்து தனுஷான ஆகர அவனுக்கு அந்த கார்முகம்னா வில்லுன்னு அர்த்தம். குசுமத்தை ஆயோஜிக்கப்பட்ட, அதனால செய்யப்பட்ட ஒரு தனுஷ் அவனுக்கு. அந்த தனுஷ் வரத்துக்கு காரணம் யாருன்னா இந்த வசந்தன். சரியா? சோ குசுமாயுஜித குசும ஆயோஜித கார்முகः மதுஹு தே ஹிருதயங்கமஹ சகா மதுஹு குவனு எங்க போனா அப்படின்னு கேக்குறா. உடனே அவளே ஒரு ஒரு கேள்வி கேட்டுக்கிறா, ஒரு ஆக்ஷேபம் மாதிரி கிளப்பின்னு இருக்கா. பினாக்கினா உக்ரருஷா பினாக்கினா சோபி சுஹൃத்கதாம் கதிம் கமிதா ந அப்படின்னு நகலு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. உக்ர ருஷா, ரொம்ப ஒரு உக்ர கோவத்தோட இருக்கின்ற அந்த பினாக்கினா, பினாக்கா அசி அஸ்தி இது பினாக்கி ஈஸ்வரன், அவரால உன்னை எப்படி அவர் பஸ்மா ஆக்கினாரோ அதே மாதிரி சுஹ்ருத் கதாம் கதிம் கமிதா சோபி, அதனால அந்த மதுவனுடைய சுஹ்ருத் நீ, உனக்கு என்ன கதியோ அதே இடத்துக்கு அவனும் அனுப்பப்பட்டானோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுஹ்ருத் கதாம் கதிங்கிறதுக்கு வெறும் அதே கதியை நீ அடைஞ்சுட்டான்னு போட்டா அங்க சுவாரஸ்யம் இல்ல. சுஹ்ருதே போயிட்டான், அதே இடத்துக்கு ஒன்னையும் அமுச்சுட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இவளே ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்பிக்கிறான். சரியா இருக்கா? அத
மதுனா சக சஸ்மிதாம் கதாம் அப்படின்னு முந்தின ஸ்லோகம். இது பிரசங்க ஆகதம் பிரியதம பந்துபூதம் மதும் உத்திஷ்யாபி பிரலபதி. ஸோ இந்த மாதிரி பிரசங்க ஆகதம் அவ வந்து ஷீ டசன்ட் திங்க் அண்ட் பிளான். அழணும் அப்படின்னா 9 மணிக்கு நான் அழணும், 11 மணிக்கு நான் டீ சாப்பிட்டுட்டு திருப்பி அழணும்னு யாரும் அழுவாளா? இட் கம்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி இல்லையா? அது அப்படியே அது அது வந்து இதெல்லாம் அப்படியே வருது அப்படின்னு சொல்லுவாள்ல. ஸோ அதெல்லாம் மதுனா சக சஸ்மிதாம் கதாம் அந்த புன்சிரிப்போடு இருக்கின்ற கதையை பிரசங்க ஆகதம் அவளுக்கு அப்படியே புலமின் இருக்கும்போது அந்த விலாபே அப்படியே பிரசங்கத்தா ஆகதம் பிரசங்காத் ஆகதம். அப்படி வந்த டைம்ல உடனே பிரியபந்துவை பத்தி அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவ யோசிச்சு மதுவை பத்தி எல்லாம் பேசல. மதுவோட இந்த மாதிரி நீ சஸ்மிதாம் கதாம் பேசிட்டு இருக்கும்பொழுது என்ன வந்து ஒரு கடைக்கண் பார்வையில பார்த்தையே, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நான் ஸ்மரிக்கிறேன். இப்படி ஸ்மரிச்சுட்டு இன்னும் உயிரோட இருக்கேனே, செத்து போகாம இருக்கேனே அப்படின்னு புலம்புறா. அப்போ உன்னை டகான்னு அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ உன்னோட பிரியதமமான பந்துபூதம் மது, அந்த மது எங்க போனா? ஒரு நாள் அவனையும் வந்து ஈஸ்வரன் கொன்னுட்டாரோ, அவனையும் எரிச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்பிக்கிறான். தே ஹிருதயங்கமஹ சகா மதுஹு குவனு, எங்க போனா? தே தவ ஹிருதயங்கமஹ, ஹிருதயம் கச்சதி இது ஹிருதயங்கமஹ. இங்க வந்து கமஸ்ச அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால உங்களுக்கு வந்து அந்த ஹிருதயங்கமஹா அப்படின்னு வருது. உங்களுக்கு இந்த புஜங்கமஹா இதெல்லாம் விஹங்கமஹாலாம் இருக்குல்ல, அது எல்லாமே இதே மாதிரி தான். கச்சுன்னு ஒரு பிரத்யம் வருது. ஹிருதயேவ வர்த்தமானஹா அதிப்பிரியஹா இத்தியர்த்தா. ஹிருதயங்கமஹா அப்படின்னா ஹிருதயத்திலே இருந்துட்டு இருக்கான், ரொம்ப பிரியமானவன் அர்த்தம். ததா பூதஹ சகா மதுஹு வசந்தஹ குவனு, அப்படி இருக்கின்ற உன்னுடைய ஃப்ரெண்டு அந்த மதுவானவன் வசந்தனானவன் குவனு எங்க போனான்? நூசப்தஹா விதர்க்கே, எங்க போனானோ அப்படின்னு ஒரு விதர்க்கார்த்தத்துல அந்த நூ வருது உபயோகப்படுறது. இதானீம் குத்ரவா கதஹா இத்தியர்த்தஹா, இப்ப எங்கதான் போனானோ அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பிரியதம விரஹிதா அகம் யதி தமபி திரக்ஷ்யாமி தர்ஹி மே துக்கம் கிஞ்சிதபி சாம்யேத் இத்யர்த்தः. ஸோ பிரியதம விரஹிதா அகம், அகம் பிரியதம விரஹிதா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா மம பிரியதமஹ அஹ், மன்மதஹ தேன விரஹிதா அஸ்மி, அவன் இல்லாம நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அகம் எதி இன் கேஸ் தம் தமபி திரக்ஷ்யாமி, அந்த மதுவியான கண்ணால பார்த்தேன்னா உன்னதான் பார்க்க முடியாது, பிகாஸ் யூ were burnt into ashes by ஈஸ்வரா. உன்னை சேர்ந்தவாளை பார்த்தாலான எனக்கு கொஞ்சம் வந்து துக்கம் குறையுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எதி தமபி திரக்ஷ்யாமி, அவனையாவது நான் பார்த்தேன்னா தர்ஹி அப்போ மே துக்கம் மம துக்கம் என்னுடைய துக்கமானது கிஞ்சிதபி சாமியது கொஞ்சமான குறையும். சரியா? ந கேவலம் சகித்வாதேவ ஹிருதயங்கமத்துவம் அபிது உபகர்த்திருத்வாத்து ச இத்தியாக. வெறும் ஃப்ரெண்டுனால அவன் வந்து ஹிருதயங்கமஹா இல்ல. சி சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேயே வெரைட்டி இருப்பா. நம்ம உபகாரம் பண்ணா பதிலுக்கு உபகாரம் பண்றவா ஒருத்தர், நம்ம உபகாரமே பண்ணாம சில பேர் ஃப்ரெண்டா இருப்பா, உபகாரம் பண்ணி அபகாரம் பண்ணா அது ஃப்ரெண்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சோ நான் கேவலம் சகித்வாது, வெறும் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஹிருதயங்கமத்துவம்ங்கிற காரணம் இல்ல, ஹேது இல்ல. அங்க என்ன அப்படின்னா உபகர்த்திருத்வாச்சு. அவன் வந்து உனக்கு சகாயபூதமா வரான். மதுவாசம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நம்ம இந்த 2வது சர்க்கத்திலயோ 3வது சர்க்கத்துல பார்த்தோம் இல்லையா? இதுக்கு காலாதிக்கிரமேண அந்த ரித்துவுக்கு அங்க வந்து ஆக வேண்டிய பிரசக்தியே இல்ல. சடார்னு வசந்தன் வந்துட்டான். அதனால என்னென்னலாம் அந்த ஃபாரஸ்ட்ல ஆச்சு அப்படிங்கிற பலவிதமான மாற்றங்களை சேஞ்சஸ நம்ம பார்த்தோம். ரிஷிகள்லாம் தன்னுடைய ஐம்புலனை அடக்கறா, பட்சிகள்லாம் வந்து என்னடா வசந்தன் வந்துடுத்துன்னு கோகிலங்கள்லாம் கூஜனம் பண்றது, மயில்கள் ஆடுறது அப்படின்னு பல இது பார்த்தோம் நம்ம. அதனால என்ன அப்படின்னா இவன் வெறும் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால மாத்திரம் ஹிருதயங்கமத்துவம்ங்கிறது இல்ல, அபிது உபகர்த்திருவ வாத்துச்ச, அவனுக்கு வந்து சகாயபூதமா இருக்கான். அவனுடைய தனுசானது பௌஷ்பம், அவனுடைய சரமானது புஷ்ப அந்த இதனால பண்ணது, ஃப்ளவர்ஸ்னால பண்ணப்பட்டது. ஸோ எல்லாம் அந்த அவனுடைய ஹெல்ப் இல்லாம எதுவுமே கிடையாது. குசும ஆயோஜித கார்முகா இது என்ன அப்படின்னா குசுமைஹி அப்படின்னா புஷ்பைஹி புஷ்பங்களினால், ஆயோஜிதம் அப்படின்னா சம்பாதிதம், கார்முகம்னா சாபம் ஏன, அப்படிப்பட்ட சக குசும ஆயோஜித கார்முகா மதுஹு தவசகா இல்லையா? அதர்ஷனே ஸ்னேகாது அபாயமேவ ஆசங்கிய ஆக. சோ அவனை பார்க்கவே இல்லையே, அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துடுத்தோ அப்படிங்கறத டவுட்டை கலப்ப ஒரு 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 சந்தேகத்தோட அவ வந்து கேக்குறா. சக அபி சக மதுஹு அபி பினாக்கினா அந்த ஈஸ்வரேன சுஹൃத்கதாம் கதிம்
ந கமிதா கலு சுஹ்ருத்து ஆன நீ மன்மதன் உனக்கு என்ன உனக்கு நீ என்ன கதாம் எங்க சென்றாயோ அந்த கதியை அந்த நிலைமையை சக மதுஹு சக பினாக்கினா மதுஹு அப்படி ந கமிதா கலு அந்த பினாக்கினால அந்த ஈஸ்வரனால மதுவும் அதே இடத்துக்கு தள்ளப்பட்டனா ஆலையோனோ அப்படின்னு ஒரு ஆக்கிரமம் பண்ணிக்கிறான் சோ அப்பி அப்படின்னா ந கேவலம் அத் பிரியதமஹா என்னுடைய பிரியதமனான இவன் மாத்திரம் இல்ல மன்மதன் மாத்திரம் இல்ல அபிது தத் சகா அவனுடைய சகாவும் சகா அபி இது அபிசப்தார்த்தः அதாவது ஆஹ், கமிதः சோபி அப்படின்னு இருக்கணும் அந்த அபிசப்தம்ங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடைய பிரியன் மாத்திரம் இல்ல அபிது தத் சகா அபி அவனோட ஃப்ரெண்டும் கூட பினாக்கினா பினாக்கः அஸ்ய அஸ்தி இது பினாக்கி அனேன சாதன சம்பத்தி உக்தா சோ இதனால அவர் கையில வச்சுட்டு இருக்கிற அந்த சாதனம்ங்கிறது சொல்லப்பட்டது சுஹ்ருத் கதாம் சுஹ்ருதா பந்துனா கதாம்னா பிராப்தாம் அடையப்பட்ட கதிம்னா ஸ்திதிம் பதவி நிலைமையை ந கமிதः ந பிராபிதः ஐயோ இவனும் போயிட்டானா கலு சப்தா ஜிக்ஞாசாயாம் ஒரு ஞாத்தம் இச்சா அவளுக்கு அவன் என்னதான் ஆனா பினாக்கி வந்து இவனை தான் வந்து ம், அப்படியே பஸ்மமாக்கிவிட்டார் இவனுக்கு ரொம்ப பிரியமான ஃப்ரெண்டு அவன் அப்படின்னுட்டு அவனையும் அமுச்சு விட்டாரா அப்படின்னு ஒரு ஒரு ஆவல்ல அவளே ஆக்ஷேபம் பண்ணிக்கிறான் யாரையும் கேட்கல அவோ தான் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் புலம்பின்னு இருக்கா அத்திர ஹேதுவசாத் சுஹ்ருத் மார்க பிராப்தி பிராபணே சம்பாவ்யே அபி தத் அப்பிராபண சம்பாவனம் தத் தர்ஷன ஔத்சுக்கியாத் இது திரஷ்டவ்யம் அத்த இங்க என்னன்னா ஹேதுவசாத்து அதாவது ஹேத்து என்ன அப்படின்னா இவன் வெறும் ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்டு மாத்திரம் இருந்தா அவன் இன்னும் ஹி இஸ் நாட் இன்வால்வ் இன் திஸ் ஒர்க் அதனால அமுச்சு விட்டுருங்க அவனை அப்படின்னு விட்டுறலாம் இந்த மது வந்து எப்படின்னா உபகாரகா அவன் வந்து ரெண்டு விஷயத்தினால மன்மதனுக்கு பிரியனா இருக்கான் ஒன்னு ஃப்ரெண்டு இன்னொன்னு உபகாரகா அதே மாதிரி ரெண்டு விஷயத்தினால ஈஸ்வரன் அவனை தாக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு இந்த மன்மதனுடைய ஃப்ரெண்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த காரியத்துக்கு இவனுக்கு ஹெல்ப்பர் யாருன்னா மதுமாசம் வந்துடுத்து எல்லாம் கூஜனம் பண்ணும் பொழுது அந்த பெரம்ப வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு அடியில வச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா நந்தி அஹ் அந்த மூணாவது சர்க்கத்திலயா ஆமா மூணாவது சர்க்கத்துல சோ அந்த மாதிரி இந்த வசந்தன் தானே சகாயபூதமா இருக்கான் அதனால அத்திர ஹேதுவசாத் சுஹ்ருத் மார்க்க பிராப்தி பிராபணே அந்த சுஹ்ருத் அவன் சென்ற அந்த மார்க்கம் வழி அத பிராப்தி அத அடையணும் அந்த பிராபணே சம்பாவ்யே அபி தத் அப்பிராபண சம்பாவனம் ஐயோ அவன் போயிருப்பானோ அப்படின்னு தான் சொல்றான் அவனும் போயிட்டானேன்னு சொல்லல அந்த அந்த மாதிரி அவனுக்கு நடக்க கூடாது தது அப்பிராபண சம்பாவனம் அதனால என்ன அப்படின்னா தத் தர்ஷன ஔத்சுக்கியாத்து ரொம்ப நாளா அவனையும் காணுமே அவனுக்கும் ஏதோ ஆயிடுத்தோ ஆனா அவனை ஒரு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஒன்னும் ஆலைங்கிறத நான் நிச்சயப்படுத்திடுவேங்கிறான் புரியுறதா தத் தர்ஷன ஔத்சுக்கியாத்து இது திரஷ்டவியம் प्रकरणवशात् अत्र त्वद्गतां गतिम् इत्येव वक्तव्ये सुहृद्गतां गतिम् इति वचनं पिनाकिनः तद्विनाशे हेतुसद्भावம் பிரதர்ஷயித்தும் இப்ப நான் சொன்னதுதான் பிரகரணவசாத்து என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் என்ன இங்க அப்படின்னா துவத்கதாம் கதிம்னே சொல்லலாம் எதுக்கு வந்து சுஹ்ருத்கதாம் கதிம்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த சுஹ்ருத்துங்கிற பதத்தை எதுக்கு போட்டிருக்கார் அப்படின்னா त्वद्गतां गतिमे गतिम् इत्येव वक्तव्ये सुहृद्गतां गतिम् इति वचனம் ஏன் அப்படின்னா பினாக்கினஹ தத் வினாசே ஹேது சத்பாவம் வெறும் வந்து உன் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் டு பி இது ஸ்மாஷ்டு செகண்ட் என்ன அப்படின்னா நீ தான் அவனுக்கு ஹெல்ப்பரா இருந்த நீ தான் வந்து இந்த வசந்த பூக்கள் எல்லாம் பூட்டு இந்த இடத்தையே இந்த இந்த என்ன சொல்றது ஆம்பியன்ஸையே நீ மாத்தி விட்டுட்ட அதனால உன்னையும் அடிக்கிறதுங்கிறது உச்சிதம் அப்படிங்கிறதுனால சுஹ்ருத்கதாம் கதிம் அந்த சுஹ்ருத்துங்கிறது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தினால பிரியா ஒண்ணு நிஜமாவே ஃப்ரெண்டு இன்னொன்னு உபகர்த்திருத்வாத்து பார்த்தோம் இல்லையா அதனால அப்புறம் சுஹ்ருத்கதாம் கதிம் இது வச்சனம் பினாக்கினக தத் வினாசே ஹேது சத்பாவம் பிரதர்ஷயித்தும் அத ஏவ ஆக உக்ர ருஷா இதி அத்யுக்ர கோபேன அதி உக்ர கோபः हि ரிபு ஜனம் உன்மூல்யாபி தத் பந்தூனபி உன்மூல்ய தத் பந்தூன் தத் பந்தூன் பந்தூன்யபி உன்மூல்ய ந விரமதி சோ அதி உக்ர கோபः ரொம்ப அத்தியுக்ர அத்தியுக்ர ருஷா அப்படிங்கிற பதம் எதுக்கு போட்டிருக்கார் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
யாரு தப்பு பண்றாளோ அவளை மாத்திரம் அழிக்காத, அவளை சேர்ந்தவ எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிறது அந்த உக்ர கோபத்துல இருக்கிறவளுக்கு தான் அந்த எண்ணம் வருமா. அதனால அத்தியுக்ர கோபகி ரிபு ஜனம் உன்மூல்ய, ரிபு எதிரி, எதிரிங்கிற அந்த எனிமிய உன்மூல்ய அழிச்சுட்டு அவளுடைய பந்து ஜனத்தையும் வேரோட அழிக்காம நவிரமதி. புரியுறதா? அந்த பத்ம ஜனத்தையும் உன்மூல்ய நவிரமதி, வித்தவுட் டிஸ்ட்ராயிங் த, ஐ வாண்ட் டு டிஸ்ட்ராய் த ஹோல் கிளான் அப்படின்னு சொல்றான் இல்லையா. இவன் வந்து பாண்டவாளனுடைய 5 குழந்தைகளும் போனோம் அப்படின்னு தானே மகாபாரதத்துல வருது. அவளை அழிச்சா போறாது, அவ வம்சமே அழிஞ்சு போனோம். அதுலதான் அது எதனால வரும் அப்படின்னா உக்ர ரோஷக உக்ர கோபக. அதனால அந்த உக்ர கோபத்துல இருக்கிற அந்த ஈஸ்வரனானவர் ரிபுஜனனை மாத்திரம் அழிக்க மாட்டார், அவன் பந்து ஜனத்தையும் அழிச்சிருவார். அத்திர பூர்வார்த்தேன சுஹൃத் தர்ஷன ஔத்சுக்கியம், உத்தரார்த்தேன பினாகினி அசூயாச்ச துவன்யதே. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 லைன்ல என்ன அப்படின்னா மன்மதனை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவன் ஃப்ரெண்டான மதுவியான நான் பார்க்கறேனே அப்படிங்கிற ஒரு ஔத்சுக்கியம். ரெண்டாவதுல என்னன்னா இந்த பினாகி இப்படி பண்ணிட்டாரே, என் ஹஸ்பண்டை தான் அழிச்சார், இவனையும் அழிச்சுட்டாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு கோபம். புரியுறதா? இல்ல அண்ணா இருக்கு. குவனுதே ஹிருதயங்கமஹ சகா குசுமாயோஜித கார்முகோ மது நகலு உக்ர ருஷா பினாகினா கமிதः சோபி சுஹൃத் கதாம் கதிம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல பாவம் மது வந்துடுறது இவ கூப்பிட்டாங்கிறதுனால. அத தைஹி பரிதேவித அக்ஷரைஹி ஹிருதயே திக்தபலைஹி இவ அர்ப்பிதः ரதிம் அப்யுப அப்யுபபத்தும் ஆதுராம் மதுஹு ஆத்மானம் அதர்ஷயத் புரஹ. மெயின் சென்டென்ஸ் என்ன இங்க அப்படின்னா மதுஹு புரஹ ஆத்மானம் அதர்ஷயத்து. மதுவானவன் முன்னாடி தன்னுடைய செல்ஃப பிரசன்ட் பண்ணிட்டான். அதர்ஷயத்துனா காண்பிச்சான், பிரசன்ட் பண்ணான், ஷோ பண்ணான். சரியா? எப்படிப்பட்ட ரதி கிட்ட அப்படின்னா ரதிம் ஆதுராம் உபபத்தும், ஆதுராம்னா துக்கத்துல அப்படியே துக்கிதாம், ரதிம் அவளுக்கு அட்ஜெக்டிவ், உபபத்தும் அவளை கன்சோல் பண்றதுக்கோசரம் மதுஹு புரஹ ஆத்மானம் அதர்ஷயத்து. மதுவானவன் அவனுக்கு முன்னாடி வந்து தன்னை வந்து பிரசன்ட் பண்ணிட்டான். எப்படிப்பட்ட மது அப்படின்னா தைஹி பரிதேவித அக்ஷரைஹி ஹிருதயே திக்த பலைஹி இவ அர்ப்பிதா மதுஹு. அந்த அர்ப்பிதகாங்கிறது மதுவுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த பரிதேவனம் அப்படின்னாலே உங்களுக்கு லேமெண்டிங்னு அர்த்தம், புலம்புறதுன்னு அர்த்தம். அந்த பரிதேவிதா பரிதேவிதைஹி அக்ஷரைஹி, புலம்பல் மூலமாக வந்த அந்த அக்ஷரங்களினால் அது எப்படி இருந்ததாம் அப்படின்னா உட்பிரேக்ஷங்க ஹிருதயே திக்த பலைஹி இவ. ஹிருதயத்துல திக்தம்னாலே அவங்க வந்து பாணாக்ர அதாவது பாணாக்ர பலம்னு அர்த்தம். திக்தம்ங்கிறது இஸ் அ பாய்சன்டு ஆரோ. சரியா? பலம் அப்படிங்கிறது த ஹெட் ஆஃப் அன் ஆரோ. அதுக்கு தான் பாலாகிரத்துக்கு பலத்துக்கு பாலாகிரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? திக்தம்னா பாய்சன்ட் ஆரோன்னு அர்த்தம். ஸோ திக்த பலைஹி அப்படின்னா அவளுடைய அக்ஷரங்களினால அந்த பானத்தினுடைய அக்ரமானது விஷத்துக்கு உட்பட்டது. அப்படின்னா லிட்ரலி விஷத்தை எடுத்து பூசல. நீங்க 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 பேசுற வார்த்தையே விஷத்தை கக்கற மாதிரி இருக்கே, அனல் கக்கற மாதிரி பேசுறேன்னு சொல்றாளோ, நிஜமாவே அனலா கக்கி எடுத்தோம் இல்ல. அதே மாதிரிதான் இங்க பரிதேவித அக்ஷரைஹி திக்தபலைஹி ஹிருதயே அர்ப்பிதா இவ சக மதுஹு புரஹ ஆத்மானம் அதர்ஷயத்து. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? சோ தைஹி அந்த அதனா பிறகு, பிறகுனா எதற்கு பிறகு, இந்த மாதிரி அவ புலமிண்டே இருக்கிறதுக்கு அப்புறம் தைஹி அந்த மதுவானவன் தஸ்ய அந்த தஸ்யாஹா புரஹ அவளுக்கு முன்னாடி ஆத்மானம் அதர்ஷயத்து தன்னை காமிச்சுட்டான், தன்னை பிரசன்ட் பண்ணிட்டான். ஹி கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். எப்படிப்பட்ட ரத்திம் அப்படின்னா எதுக்கு வந்தான் அப்படின்னா உபபத்தும் ரத்திம் உபபத்தும் மதுஹு ஆத்மானம் அதர்ஷயத்து, அவளை கன்சோல் பண்றதுக்கோசரம் அந்த மதுவானவன் வந்தான். எப்படிப்பட்ட ரத்தியை கன்சோல் பண்றதுக்கு அப்படின்னா ஆதுராம் ரதி, ரொம்ப பரம துக்கத்துல ஈடுபட்டு இருக்கிற அந்த ரதியை உபபத்தும் அவன் வந்து வந்தான். இவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா தைஹி பரிதேவித அக்ஷரைஹி ஹிருதயே திக்த பலைஹி இவ அர்ப்பிதா. அந்த அவளுடைய அந்த அக்ஷரங்களினால், எப்படிப்பட்ட அக்ஷரங்களினால் அப்படின்னா புலம்பரா அந்த விலாப அக்ஷரைஹி, அவைகள் எப்படி இருக்கான் அப்படின்னா திக்தப ஹிருதயே திக்த பலைஹி இவ. வேற எங்க இங்க எங்கெல்லாம் குட்டித்துனா வலிக்காது ரொம்ப, ஹிருதயத்துல அடிச்சானா வலி வந்து பலமா இருக்கும் இல்லையா. சோ ஹிருதயே ஹிருதயத்துல திக்த பலைஹி இவ அப்படின்னா விஷத்தால ஆக்கப்பட்ட
ஒரு பாணாகிரம் வந்து எப்படி வந்து குத்தி நின்னுதுன்னா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஹிருதயே திக்தபலைஹி இவ அர்ப்பிதः சக மதுஹு ரதிம் ஆதுராம் ரதிம் அபியுபபத்தும் புரஹ ஆத்மானம் அதர்ஷயத். சரியா இருக்கா? யுத்தம் கிருத பிரஸ்தாவஸ்திய மதோஹோ பிரவருத்திம் தர்ஷயதி. இந்த மாதிரி ஒரு பிரஸ்தாவம் பண்ணா இப்ப மதுனுடைய பிரவருத்தி, the presence of மது என்ன அப்படின்னா, அத மதுஹு ஆதுராம் ரதிம் அபியுபபத்தும் ஆத்மானம் புரஹ அதர்ஷயத்தை தான் அன்வயம். அத அப்படின்னா ஏவம் பூத விலாபானந்தரம்னு அர்த்தம். அதனா பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு, இந்த மாதிரி ஒரு விலாபனம் பண்ணதுக்கு அப்புறம் மதுஹு அந்த வசந்தனானவன் ஆதுராம் பர்த்ரு வியோகேன துக்கிதாம். ஆதுராம்னா துக்கம். எதனால துக்கம் அப்படின்னா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான், செத்து போயிட்டான். சோ பர்த்ருவியோகேன அவன் இல்லாததுனால துக்கிதாம் ரொம்ப துக்கத்துக்கு ஆட்பட்டவளான அந்த ரதிம் காமவதும், ரதிம்னா இஸ் ஈக்குவல் டு காமவதும், அவளை அபியுபபத்தும் அப்படின்னா அனுகிரகீத்தும் அப்படின்னா ஆஸ்வாசனம் கர்த்தும் அர்த்தம். சரியா? அனுகிரக ச அர்த்தாத்து ஆஸ்வாசனம் விவக்ஷிதம். அனுகிரகம்னா ஆசீர்வாதம் பண்றது, பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது இல்ல. இங்க வந்து அனுகிரகா இது பதேன கிம் அர்த்தம் முக்தம் அப்படின்னா ஆஸ்வாசனம் இது விவக்ஷிதம் அப்படின்னா அவள் வந்து கன்சோல் பண்றது அப்படிங்கிறது சொல்லப்படுறது. ஆஸ்வாசயித்தும் இது யாவது ஆத்மானம் ஸ்வசரீரம் புரஹ அக்ரே ஏவ அதர்ஷயத்து தர்ஷயாமாச. ஸ்வ ஆத்மானம்னா தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய தன்னுடைய ஆகாரத்தை புரஹ அவளுக்கு முன்னாடி அக்ரே ஏவ அதர்ஷயத்து அப்படின்னா தர்ஷயாமாச, அதாவது காண்பிக்கும்படி செய்தான். நெச்சில இருக்கு. சரியா? அவன் நின்றான், அவன் சரீரத்தை காண்பிக்கும்படி செய்தான். ஆதுராயாக ரதேஹே தூர அவலோகன சாமர்த்திய அபாவாத் அக்ரே ஏவ அவிபா. ஆதுராயாக ரதேஹே அதாவது ரொம்ப துக்கத்துல இருக்கா. அந்த ஆதுராயாகங்கிறது ரதிக்கு அட்ஜெக்டிவா போறது. ரொம்ப துக்கத்தில் இருக்கின்ற அந்த ரதியினுடைய தூர அவலோகனம், டிஸ்டன்ஸ்ல இருந்து இல்ல ஓகே ஐ யூ ஃபைன் அப்படின்னு காமிக்கிறது எப்படி, ஒரு துக்கத்துல இருக்கா கிட்ட போய் அந்த துக்கத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? சோ தூர அவலோகன சாமர்த்திய அபாவாது, தூரத்துல இருந்து கை காமிச்சிட்டு போற அளவுக்கு இங்க ரிலேஷன்ஷிப் இல்ல. ஏன்னா சாக்ஷாத் மன்மதனுடைய பிரிய மித்திரம் இவன். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தூர அவலோகன சாமர்த்திய அபாவாத் அக்ரேயவ ஆவிர்பாவக, அவனுக்கு முன்னாடியே அவளுக்கு முன்னாடியே போய் நின்னுட்டான். அபியுபபத்தௌ ஹேதும் பிரதர்ஷயதி தைஹி தைஹி பரிதேவித அக்ஷரைஹி ஹிருதயே அர்ப்பிதः இதி. அதுதான் அங்க அன்வயம். தைஹின ததாபூதைஹி அனிர்தேஷ்யைஹி இத்தியர்த்தः. பெருசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கின்ற பரிதேவித அக்ஷரைஹி விலாப வாக்கியைஹி, பரிதேவனம் பரிதேவனா எல்லாமே உங்களுக்கு வந்து விலாபகன்னு அர்த்தம், லேமெண்டிங்னு அர்த்தம். சோ பரிதேவித அக்ஷரைஹி விலாப வாக்கியைஹி அக்ஷர கிரகணேன அர்த்த அவபோதாத் பூர்வமேவ ஹிருதய திரவ ஹேதுத்வம் தியோத்தியதே. சோ வந்து என்ன அக்ஷர கிரகணேன அர்த்தாவபோதாத், ஆஹ், அந்த 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 வார்த்தைகளினால் அந்த அக்ஷரங்களினால் கிரகணேன அர்த்தாவபோதா அபவது பூர்வமேவ, அதனாலே ஹிருதய திரவஹேத்துவம் தியோத்தியதே. ஹிருதயமானது அப்படியே கணிஞ்சுடுத்து, அப்படியே ஈரமாயிடுத்து, என்னோட ஹிருதயம் வந்து அப்படியே ஒழுகிடுத்துலாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஹிருதய திரவத்துவ ஹேத்துவம் தியோத்தியதே. ஏன்னா அவ புலம்பினது அந்த மாதிரி இருந்தது. சரியா? எப்படிப்பட்ட உனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சவன், அவனோட நீ வந்து சஸ்மிதாம் கதாம் அதை நான் ஸ்மராமி அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்டவன் வந்து கூட என்ன பார்க்கலையே, ஒருவேளை ஈஸ்வரன் அதாவது இவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு ஹஸ்பண்டோட டெத்தை கூட விசாரிக்கலையா அவ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருவேளை ஈஸ்வரன் வந்து அவனையும் அழிச்சுன்னு போயிட்டானோ என்னமோ அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணோன்னே ஐயோ இல்ல, இத்தனை நாளா நான் வராதது தப்புதான், உன்னுடைய அக்ஷரங்கள்ங்கிறது எப்படி எனக்கு வந்து ஈட்டி பாயறது போல இருக்குங்கிறான். புரியுறதா? இட் இஸ் நாட் ஒன்லி அவளுடைய துக்கம், இட் இஸ் ஆல்சோ இவன் வந்து இத்தனை நாளா அவளுடைய கன்சோலேஷனுக்கு வரவே இல்லை இல்லையா, கன்சோல் பண்றதுக்கு அதுவும் இருக்கும். சோ அக்ஷர கிரகணேன அர்த்தாவபோதாத் பூர்வமேவ ஹிருதய திரவ ஹேத்துவம், திரவம்னா ஃப்ளூயிட் ஸ்டேட். சோ ஹிருதய திரவ ஹேத்துவம்னா மனசு இளங்குறதுங்கிற அர்த்தம். தியோத்தியதே ஹிருதயேன ஹிருதி.
அர்ப்பிதா அப்படின்னா ஆகதா அழிக்கப்பட்டது இத்தியர்த்தः. ஸோ அர்த்திதா இது வா பாட்டः. அர்த்திதா அப்படின்னா துக்கம்ங்கிற அர்த்தம். நான் அர்த்திதம்ங்கிற பாட்டம் எங்கேயுமே பார்க்கல. எனவே இருக்கு, வேற ஏதோ பாட்டாந்தரம் இருக்கு போல இருக்கு. பரிதேவித அக்ஷராணாம் அசஹ்யத்துவம் உத்பிரேக்ஷையா தர்ஷயதி. அந்த பரிதேவித அக்ஷரம் அப்படின்னா அவளுடைய புலம்பல் விலாபம்ங்கிற அந்த அக்ஷரங்கள் வந்து அக்ஷரங்களினுடைய அசக்கியத்துவம், வேறே பண்ண முடியாத தன்மை, அது வந்து உத்பிரேக்ஷம் மூலமா காமிக்கிறார். திக்பலைஹி இவ இது. திக்தைஹி அப்படின்னா விஷலிப்தைஹி, விஷம் பூசப்பட்ட. லிப்தம்னாலே உங்களுக்கு வந்து லேபனம்லாம் சொல்றோம் இல்லையா, சந்திர லேபனம் சந்தன லேபனம்னா பேஸ்ட் அப்ளை பண்றது. சோ இங்க திக்தைஹி விஷலிப்தைஹி, திக்தைஹி இஸ் ஈக்குவல் டு விஷலிப்தைஹி, விஷம் பூசப்பட்ட. பலைஹீன சரமுகைஹி, சரத்தினுடைய அந்த பாணாகிரத்துக்கு பலம்னு பேராம். சோ அந்த பலைஹி சரமுகைஹி விஷாக்தைஹி ஷரமுகைஹி இவ அத்தியந்த துஸ்ஸகைஹி அக்ஷரைஹி இத்தியர்த்தः. சோ விஷம் தோய்க்கப்பட்ட, விஷம் அப்ளை பண்ணப்பட்ட ஷரத்தினுடைய அக்ரபாகம் ஷரமுகைஹி இவ, அந்த மாதிரி விஷத்தை பூசி ஒரு ஈட்டி வந்து ஒரு ஆரோ வந்து உன்னுடைய மார்பிள வந்து அடிச்சதுன்னா எவ்வளவு ஒரு துஸ்ஸகம், தாங்க முடியாத தன்மை அது. அந்த மாதிரி இருந்தது அவளுடைய ஆக்ஷன். நிஜமாவே அப்படிதான் இருந்தது. அதுவும் போயிட்டானா, வரவே இல்லையா அவன் அப்படிங்கிற ஒரு, அவனை பார்த்தாலான எனக்கு துக்கம் போகாதான்னு இந்த மாதிரி இது சொன்னா, ஐயோ இப்படி சொல்லிட்டாலே நான் இப்ப கூட போலையே அப்படிங்கிற ஹிருதயத்துல குத்துற மாதிரி தானே இருக்கும் இல்ல. So, விஷாக்தைஹி ஷரமுகைஹி இவ அத்தியந்த துஸ்ஸகைஹி இत्यर्थः. ஹிருதயார்ப்பிதம் ஹி சல்யம் அத்தியந்த பீடாகரம் பவதி தத்ராபி விஷாக்தம் இதம் ஹிருதயம் தஹத்யேவ இது பாவ. அதான் நான் முன்ன சொன்னேன் இல்லையா, கண்ணுகிட்டயோ கிட்டயோ இங்க கையிலயோ பட்டா அவ்வளவு வலிக்காது, ஹிருதயத்துல பட்டதுன்னா வலிக்கும். இது என்ன சினிமாவா நான் புல்லட் அடிச்ச அப்புறமும் டயலாக் பேசிக் போறதுக்கு இல்ல. ஹிருதயார்ப்பிதம் ஹி சல்யம், ஹிருதயத்துல அடிக்கப்பட்ட அந்த சல்யமானது அத்தியந்த பீடாகரம், ரொம்ப வலிய கொடுக்கும் பவதி. தத்ராபி அதுல கூட என்ன அப்படின்னா வெறும் அம்பு இல்லப்பா, விஷாக்தம் இதம் ஹிருதயம், அப்படியே விஷம் கலந்த ஒரு அம்பு போல அப்படின்னா அவளுடைய வார்த்தைகள் வந்து அவ்வளவு இதுவா இருந்தது. அவளுடைய புலம்பல் அந்த விலாபமானது ஹிருதயத்தை வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி இருந்தது. அவ விஷம் கலந்த வார்த்தைகளை பேசினான்னு இல்ல, அந்த விஷம் கலந்த வார்த்தைங்கிறது எதனால வருது அப்படின்னா அவளோட துக்கத்தினால வருது, துக்கவசாத் இல்லையா. தத்ராபி விஷாக்தம் இதம் ஹிருதயம் தஹத்யேவ இது. சாதாரணமா அடிச்சாலே ஹிருதயத்துல பீடாகரம் பவதி, ததாபி தத்ராபி விஷாக்தம் விஷம் கலந்த ஒண்ணு வந்து ஹிருதயத்துல அடிச்சு கொடுத்து அப்படின்னா அது தகத்தேவ. சரியா. அஹ் அததைஹி பரிதேவித அக்ஷரைஹி ஹிருதயே திக்தபலைரிவ அர்ப்பிதः ரதிம் அப்யுபபத்தும் ஆதுராம் மதுஹு ஆத்மானம் அதர்ஷயத் புரஹ. நிறுத்திக்கலாமா?